இப்போ நான் ஒரு ஃபிசிக் வச்சிருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். நான் வந்து டெஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனுக்கு நிறைய மெடிசன் போட்டு, ஆஃப் சீசன் நிறைய மெடிசன் போட்டு, ஒரு ஃபிசிக் வந்து நான் கொண்டு வந்திருப்பேனாமா, டயட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு மாதம் 1,00,000 1,50,000 அந்த மாதிரி செலவு பண்ணியிருப்பேனாமா, திடீர்னு வந்து இத்தனை வேலையும் நான் பண்ணி போட்டு ஒரு முழு பூசணி வந்து மறைக்கிற மாதிரி, என்ன மாதிரி ஷோல்டர்ஸ் உங்களுக்கு வேணுமா, என்ன மாதிரி குவாடு உங்களுக்கு வேணுமான்னா, அது கேனத்தானே தானே, அது தப்பு தானே. அப்போது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியாதா? ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணியிருப்பான், எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது சரி, அதுக்கு காம்படிட்டிவ் பாடி பில்டர் தப்பாக சொல்கிறேங்க. ஏன்னா அதுவே ஒரு உயிர் ஓர் ஸ்போர்ட்டு. ஆனால் அந்த உயிர் ஓர் ஸ்போர்ட்டில் சில பேர் விளையாட்டு, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாடி பில்டிங் ஏதோ ஒரு ஜிம்மோ ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு பேசிக்காக என்னென்னா, ஏன் இவர் மாதிரி ஷோல்டர்ஸ் இல்லை, இவர் மாதிரி செஸ்ட் இல்லை, இவர் மாதிரி இல்லை, லேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்ரியாலிட்டிக்கு போயிடுறாங்க. அது ஏன் அப்படின்னா அவன் போட்ட கெமிக்கல் வேறு, நீ எதுவும் பண்ணுறதில்லை. நீ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் சில விஷயங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன வருது அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவ்வளோதான்டா வரும் சாமி. அதுக்கு இவனுக்கு போடுற மருந்து உனக்கு ஜெனட்டிக்காக நல்லா இருக்கே உனக்கு வரும். இல்லை ஒர்க் ஹார்டர் போடுறிய 3-4 வருஷம் கண்டிப்பாக வரும். ஆனால் இவன் சொல்கிற ஜாலக்கு என்னை மாதிரி வருமா, இந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி வருமா, நானும் பாரு எல்லாம் பெருசு வச்சுருந்தேன், கூத்துறதுல போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்காக நான் அதை குத்திட்டு இருக்கும்போது என்ன மாதிரி கோடு வேணுமா, என்ன மாதிரி ஷோல்டர் வேணுமான்னு அதை பைத்திக்காக தானே. என்னடா பேசுகிறீங்க? பெஸ்ட் ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் 10 வாரம் நீ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லா மசிலும் புடச்சிருக்கு, ஆனால் செஸ்ட் லேக் இருக்குது, ஷோல்டர் லேக் இருக்குன்னா அது ஒர்க் ஆகலையும் நல்லா தெரிஞ்சு அப்போ ரோட்டீனை மாற்றலாம். சீக்ரெட் இவன் சொல்கிற மூஞ்சிக்கு பாரு, அவன் சீக்ரெட் ஆஃப் ஒர்க் அவுட் அவ்வளோ.